இப்ப குழந்தைகளுக்கு வந்துட்டு எந்த வயசுல இருந்து ஜாதகம் பார்க்கலாம்? இப்ப நெறைய பேர் இருக்கும்போது, ஒரு பேர் வைக்கும்போது மட்டும் அந்த ஜாதகத்த பார்ப்பாங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு பார்க்கக்கூடாது, எடுத்து வச்சுருங்கன்லாம் சொல்றாங்க. எந்த வயசுல இருந்து வருமுன் குழந்தைகளுக்கு பார்க்கலாம்? காப்பது புத்திசாலித்தனமா? வந்ததுக்கு அப்புறம் தீர்த்துக்கிறது புத்திசாலித்தனமா? எப்பவுமே வருமுன் காப்பது அப்போ புத்திசாலித்தனம். ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுல, கெட்டது வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கணும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, 10, 12 மாசத்துக்குள்ள ஒரு குழந்தைக்கு அசம்பாவிதம் நடக்கும்னாக்கா, அது பேரு சிசு கண்டம்னு பேரு. ம், ம். அது வந்து சிசு அரிஷ்டம்னு சொல்லுவாங்க அத. அரிஷ்டம் அப்படின்னாக்கா கண்டம்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி 12 மாசத்துக்குள்ள வரக்கூடிய பாதிப்புகள தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும்னாக்கா, ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னாக்கா, நீங்க முன்னாடியே எழுதணும். 12 வயசு வரைக்கும் இருந்தா அது பால அரிஷ்டம். ம். குழந்தைங்களுக்கு 12 வயசுக்குள்ள பாதிப்பு ஏற்படும்னா, அது பால அரிஷ்டம்னு பேர். அதனால அதுக்காக முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது அந்த மாதிரியான தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதுவும் எழுதி வச்சுக்கணும். யவன அரிஷ்டம் 12 வயசுக்கு மேலே ஒரு 21 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது அவங்களுக்கு ஏதாவது வருமானா பாதிப்பு வருமானாக்கா அதை தீர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் ஆக மொத்தத்தில் எல்லா ஏஜ்லேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஏஜ்லேயுமே வராமல் இருக்கணும்னா முன்கூட்டியே நீங்கள் ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கணும். எப்போ கணிச்சிக்கணும்னா இந்த குழந்தை பிறந்து தீட்டு எடுக்கிறாங்க பாருங்க, பேர் வைக்கிற நாளுன்னு சொல்கிற மாதிரி 10வது நாளுன்னு சொல்லணும். அந்த நாள்லேயே ஜாதகத்தை கணித்து அன்றைக்கே பலன்லாம் வச்சுக்கணும். ஜாதகத்தை கணிக்காமல் பேரே வைக்க முடியாது. ஜாதகத்தை கணிச்சாதான் அதோட நட்சத்திரம் தெரியும், நட்சத்திரம் தெரிஞ்சால் தான் அதுக்கான எழுத்து தெரியும், அதோட எழுத்து தெரிஞ்சால் தான் அதுக்கான பேர் எழுத்தாக முதல்ல தொடங்கினா தான் சிறப்பாக இருக்கும். முரண்பாடான எழுத்தில் பேர் வைக்கும்போது அந்த ஜாதகத்தில் யோகம் இருந்தால் கூட அது தடை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.